மற்றும் ஒரு உடனுக்குடன் திண்டுக்கல் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கந்தசஷ்டி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். உச்சிக்கால பூஜை முடிந்தவுடன் மூலவருக்கு காப்பு கட்டியவுடன் விநாயகர், சண்முகர் உள்ளிட்டோருக்கும் காப்பு கட்டப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கந்தசஷ்டி விழா கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஆன்மீக பாடல்கள் பாடி புகழ்பெற்ற சிறுமி தியாவும் பழனி கோவிலில் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கி இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திண்டுக்கல் செய்தியாளர் ரியாஸ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரியாஸ், சொல்லுங்க, கந்த சஷ்டி விழா கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது பழனி முருகன் கோவிலில், இது பற்றிய விவரம். உமா, பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா காப்பு கட்டுதலுடன் இன்று தொடங்கியது. ஏராளமான ஆன்மீக பாடல் பாடும் சிறுமி தியா பக்தர்களுடன் காப்பு கட்டி சஷ்டி விரதம் துவங்கினார். அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். முருகப்பெருமானின் முக்கிய திருவிழாவான கந்த சஷ்டி திருவிழா இன்று காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. பழனி மலைக்கோவிலில் உள்ள உச்சிக்கால பூஜை முடிந்தவுடன் மூலவருக்கு காப்பு கட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகர், சண்முகர், வள்ளி, தெய்வானை, துவாரபாலகர், வீரபாபு, நவவீரர்கள் ஆகியோருக்கு காப்பு கட்டி தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கண்டிக்குட்டு சஷ்டி விரதத்தை தொடங்கினர். இன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய கந்த சஷ்டி திருவிழா முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி 6ஆம் நாள் திருவிழாவான வருகிற 27ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி சண்முகர், வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெறுகிறது. அன்றுடன் கந்த சஷ்டி திருவிழா நிறைவடைகிறது. கந்த சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு பழனியில் ஏராளமான பக்தர்கள் விரதம் மேற்கொண்டு வருகின்றனர். கந்த சஷ்டி விழாவிற்கு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் பாதுகாப்புக்காக போலீஸ் ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் ஆன்மீக பாடல் பாடும் புகழ்பெற்ற சிறுமி தியா இன்று பழனி கோவிலுக்கு முதல் முறையாக வந்து காப்பு கட்டுடன் முருகனை பாடல் பாடி விரதம் துவங்கினார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.